சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, விடையாக கேள்வி வந்தது, தெளிவாக குணமளிப்பது யாரது 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 யாரது? விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா? என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? ஆமாடி, ஒன்றும் இல்லை. என்ன? பொய் சொல்லாதீங்க, என்னமோ இருக்கு. என்ன இருக்கு? நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்கு தெரியுமா? ஐயோ லூசு, இது கோயில்யா? இப்போ என்ன சொன்னாங்க? ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அது ஒரு குத்தமா? நீ இப்படி சொல்லியிருக்கணும், செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படின்ற. ஏன் அப்படி சொன்னான்னா? அப்படிலாம் சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி ஆகும்ல, அதான் சொன்னேன். அப்போ தப்பு ஏமால இல்லை, ஓமால தான். போயா லூசு. சரி அதெல்லாம் விட, இந்த ட்ரெஸ்ஸில் நான் அழகாக இருக்கேனா? சொல்லணுமா? ஆமாம் சொல்லணும்ல. ஆமாம் கண்டிப்பாக சொல்லணும். மல்லிகைப்பூ, ரோஸு, உனக்காக ஜிமிக்கெல்லாம் புதுசாக மாற்றிருக்கேன் பாரு. அழகாக இருக்கேனா? உங்கள் அப்பா அம்மாவில் என் வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்க? அப்போல்லாம் ஒரு நாள் கூட இப்படி வரலையேடி. ஒருவேளை ட்வின்ஸ் இருக்காங்களோ தெரியலையே. இது மட்டும் கோயிலில் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரிய போகுது? சொல்லு மாமா, அழகாக இருக்கேனா? அழகாக தான் இருக்கேன். என்ன மாமா ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டேன். அடி பாவி, என் கஷ்டம் எனக்கு. சும்மா தாங்க இருக்கேன், இவளே என்னமாவது பண்ண வச்சுருவ போல. சும்மா இருடி நீ வேற. சரி அதை விட, எங்கேயும் முக்கியமான வேலை வெளியே போயிருந்தேன்னு சொன்னால் என்னை விட என்னடா முக்கியமான வேலை உனக்கு? நல்ல வேலை நீயே கேட்ட, நானே உங்ககிட்ட சொல்லணும்டி. சொல்லு, அதான் கேட்குறேன். இல்லை, ஒரு 3 days நான் சென்னை போகிறேன். சென்னைக்கா? எதுக்கு? ஒரு ஒர்க் விஷயமா போகிறேன்டி. எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் கிட்ட வந்துடும். மாமா 3 நாளில் என்னால் இருக்க முடியாது உன்னை பார்க்காம. ஓவராக பண்ணாதடி, 3 நாள் தானே. ஓ 3 நாள் என்னை பார்க்காம நீ இருந்துருவ அப்படின்ற. அப்போ கன்ஃபார்ம்டா நீ யாரையோ பார்க்க போகிற. ஒரு வேளை நித்யாவை தான் கூட்டிகிட்டு போறியோ? ஒரு சைடு என்னையும் ஒரு சைடு அவளையும் செட் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணியிருக்க. எனக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா, இல்லை உங்கள் எல்லாருக்கும் இந்த நிலைமை தானா? கடவுளே, பேசியே கொள்றாளே. சைலண்ட்டாக இருக்கா, அப்போ நீ அவளை தான் கூட்டிகிட்டு போகிற. இங்கே பாரு, இன்னொரு தடவை அவளையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசினா அப்படின்னா வாய் இருக்கு பார்த்தியா? என்ன பண்ணுவ? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஃபெவிகால் இருக்கு பார்த்தியா, அதில் எதுலையாவது கலந்து கொடுத்து குடிக்க வச்சேன்னா போதும், வாயவே திறக்க மாட்டேன். என்னது, ஃபெவிகாலை ஊற்றி கொடுத்துருவியா? ஆமாம், கன்ஃபார்ம்டாக கொடுத்துருவேன் நீ. இல்லை இல்லை, நான் அப்படியெல்லாம் இனிமேல் பேச மாட்டேன். சரி சரி, வாயை மூடு, போயிடப்போகுது. ஏன் மாமா? என்ன? நிஜமாவே ஊற்றி கொடுத்துருவியா என்ன? ஆமாடி, நானும் விஷத்தையாக கொடுக்க போகிறேன். ஃபெவிகால் தானே, வாய் மட்டும்தான் அடிச்சுக்கும், வேற ஒன்றும் செய்யாது. இவன் செஞ்சாலும் செஞ்சிருவான், கிறுக்கு பையன். சரி அதெல்லாம் விடு, நானும் வருவேன். நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் தாண்டி விட்டுருவேன், விட்டுட்டுலாம் போக மாட்டேன், கவலைப்படாத. கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நான் போகிறேன். நான் அதை சொல்லலை. அப்புறம் என்ன? நானும் உன் கூட சென்னை வருவேன். எது, நீ வரியா? ஆமாம் நானும் வருவேன். இங்கே பாரு அக்ஷரா, சொல்கிறது கேளு. நான் வேற விஷயமா வெளியே போகிறேன்டி, சொன்னால் புரிஞ்சுக்கோடி. அதெல்லாம் முடியாது, ப்ளீஸ் மாமா, நானும் வரேன் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாரு, இதெல்லாம் சொன்னால் கேளுமா, மாமா தான் சொல்கிறல்ல. முடியவே முடியாது, நானும் வருவேன். சும்மா தான் அறிவு இருக்கா? நான் வேணான்னு சொல்கிறல்ல, திரும்ப திரும்ப வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பிக்னிக் அடி போயிட்டுருக்கேன். நீ என்ன சொன்னாலும் அதுக்கு மறுப்பச்சு பேசுகிறேனா? நான் சொன்னால் ஒரு சொல்ல கேட்குறியா? உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், என்ன பாரு. நான் வரலை, நீ எப்போ? இங்கே பாருடி, நான் அந்த வரலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? இங்கே பாரு, அச்சுமா மாமா பாருடா.
சாரிடி, என்ன என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டேங்கிறான். கொஞ்சம் பொறுமையாகவே பேசியிருக்கலாம் போல. இவளை பற்றி தெரிஞ்சும் ஏன்டா இவகிட்ட கோவப்பட்டா? இவளே சரியான அழுமுஞ்சி. சரி, எப்படியாவது சமாளிப்போம். அச்சுமா, மாமா தான் சாரி சொல்கிறல்லடி, வேணும்னா உன் காலில் வேணா விழுறேன்டி. சாரிடா தங்கம். என்னை திட்டுனல்ல, என்கிட்ட கெஞ்ச வேண்டாம் போ. போறா போறா தானா வருவா மெதப்புல திரிஞ்ச வீரா பில்லா வீணா போச்சு பொசுக்குன்னு உடஞ்ச. நான் தானடி திட்டினேன், உன்னை திட்டுற உரிமை கூட எனக்கு இல்லையா? சாரிடி, ப்ளீஸ் மாமா மன்னிச்சிரு. சரி, உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? நிஜமாவா? போய் சொல்லக்கூடாது. நிஜமா தாண்டி கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ ஓகே. உப்பா மாவளே கடைசியில் அழுதே சாதிச்சிட்ட. சரி, வீட்டில் என்ன சொல்லுவா? அதுக்கு நீ தான் ஐடியா சொல்லணும். நான் என்ன தடி சொல்லலாம்? ப்ளீஸ் மாமா. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். வேணும்னா நான் செல்வாண்ணாக்கிட்டேயும் நிலாக்கிட்டேயும் வரீங்களான்னு கேட்குறேன். நிலா வந்தால் உனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும்ல. ஸோ சொல்லிடு வீட்டில், நான் நிலா கூட தான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு. 3 நாள் ஆகும் பிக்னிக் மாதிரி அப்படின்ட்டு. சூப்பர் ஐடியாடா. இங்கே பாரு, கடைசியில் பொண்ணை காணான்னு என்கிட்ட தான் வந்து நிற்க போகிறாங்க. எனக்கு தான் அசிங்கமாக போகுது. விட்ரா பார்த்துக்கலாம். சரி வா போகலாம். ஷார்ப்பாக 9 மணிக்கெலாம் கிளம்பிடு, நான் வந்துடுவேன். நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? சரி மாமா. உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ? என்னண்ணே, என்னவே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இல்லை ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீடா? இப்போ என்ன ரூமில் உட்காந்துருக்கேன்? இல்லை, காலையில் காலேஜ் போனேன், அதுக்கப்புறம் ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை. இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் கூட தான் நான் வரும்போது வீட்டில் இல்லை. சத்யா வந்திருந்தாடா, கொண்டு போய் விட்டுட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கேன். சித்தார்த் எங்க? சித்தார்த் கோயிலுக்கு போயிருக்கான். எதே கோயிலுக்கா? ஆமாடா கோயிலுக்கு தான். என்னவா திடீர்னு? அவரை அக்ஷரா கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன இது காலு யாருக்காவது கேட்டுற போது. ஓ அப்படியா? ரகசியமா? ஆமாம். ஏன் வெளியே தெரிஞ்ச என்ன ஆகும்? பிரச்சனை ஆயிருமா? இங்கே பாரு, சும்மா நிற்கணும்னா நில்லு, இல்லை மரியாதையாக ரூமில் போய் உட்காந்துரு. டென்ஷன் படுத்திட்டு இருந்தேன், ஹால்னு கூட பார்க்க மாட்டேன், மண்டையிலே கொட்டி வச்சிருவேன். நான் டென்ஷன் ஆனால் நான் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ கூட நான் டென்ஷனாக தான் இருக்கேன். இவ எதை சொல்லிட்டு இருக்கா? ஒருவேளை ரூமில் பண்ண மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாளோ? ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நீங்கே நில்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார்கிட்ட? இந்த நிலா கிட்டேவா? என்னையவே நோஸ் கட் பண்ணுறீங்களா? இப்போ உங்கள் அண்ணன்கிட்ட என்ன பேசுறீங்க நான் பார்க்குறேன். என்னடா நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா சும்மா. காலை இங்கே வச்சிருக்கீங்க. ஏன் காலுமா? நான் எங்கே வேணாலும் வைக்கிறேன், உனக்கு என்ன? எதை? சாரி, இதுதான் கொஞ்சம் வசதியாக இருக்கா, அதான் அப்படி வச்சுருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் எதுக்கு என்னையோ பார்த்துட்ருக்கீங்க? டூ தேங்க்ஸ். என்னை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டான். அவ்வளோ ரூமுக்கு வாடி உனக்கு இருக்கு. சரி, உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரவா? எனக்கா இல்லை உன் புருஷனுக்கா? ஐயோ சார், நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். அவருக்கு வேணா ஒரு வாங்கிட்டு கேட்கட்டும். நான் உங்களை தான் கேட்டேன். ஏன்னா உங்களுக்கு வேணும்னு நீங்களே என்கிட்ட கேட்பீங்கல்ல. கேட்பேன். அதை நல்லா சொன்னேன். ஏன் இவ்வளோ கேவாமல் பேசுகிறீங்க? சார் சொல்லுங்கள், உங்களுக்கு டீ வேணுமா? இல்லைம்மா, எனக்கு வேண்டாம். சார்னு எதுக்கு? மாமானே சொல்லலாமே. ஏற்கனவே சத்தியாவே சொல்லியிருக்காளம்மா சார்னு சொல்ல வேணான்ட்டு. இப்போ செல்வாவோட ஒய்ஃப் வேற, இப்போ எதுக்கு? இவர் வேற, அவளுக்கு என்ன பேசவா தெரியாது, இவர் சொல்லி கொடுக்குறாராம்மா. சரிங்க மாமா. இந்த சொல்லிட்டா பார்த்தீங்களா? நம்ம எப்படா சொல்லுவோன்னு அவளும் காத்துட்டு தான் இருப்பா. ஆனால் ஏன் கிட்ட நடக்குமா? நான் யார்? செல்வால. அவளை அவ்வளோ சீக்கிரம் நீ என்னை கரைச்சிருவியா என்ன? மானங்கட்டவன், நீ டைலாக்லாம் நல்லா தான் பேசுகிறேன், ஆனால் நீ தான் கரைஞ்சிக்கிட்டு தானே இருக்க. நீங்கள் என்ன மூணு வைக்கிறீங்க? ஒன்றும் இல்லையே. என்னடா ஒரே பேச்சா இருக்கு? மாமா உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வருவா? இல்லைம்மா, எனக்கு டீ வேண்டாம். சரிங்க மாமா. கடவுளே, இவளோட ஓவர் ஆக்டிங்க்கு ஒரு அளவு வேண்டாமா? என்னடா சைலண்டா இருக்கீங்க? ஆமா, இன்னொருத்தனை காணோம். அவன் வெளியே போயிருக்கான்ப்பா, வந்துடுவான். சரிடா. கால் வலின்னு அம்மா சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்கு?
அதெல்லாம் பரவாயில்லடா. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரமாட்டீங்க, வீட்லேயே படுத்துக்கிறீங்க, எப்படி சரியாகும்? டேய், நானே இப்போதான் கால்வலி சரியாகி வந்திருக்கேன். நீ கிளாஸ் எடுத்து எனக்கு தலைவலி உண்டு பண்ணிடாத. ஒன்றும் இல்லை. எங்கப்பா அம்மாவா? உங்க அம்மா ரூம்ல இருக்காடா, வருவாப்பா. சரி. நான் இல்லாமல் நீங்களாம் என்ன மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க? உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிரிவாயே. மீட்டிங்கில் ஒன்றும் போடலடா, சும்மா பேசிகிட்டு இருக்கோம். வாங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே எங்கே அம்மாவை காணோம்? வந்துருவாடா கொஞ்ச நேரத்தில். சரி. போன வேலை முடிஞ்சா? முடிஞ்சு. உங்ககிட்ட தான் ஒன்று சொல்லணும். என்னடா? இல்லை, ஒரு 3 days நான் சென்னைக்கு போகணும். ஈவினிங் சொன்னான்னு தெரியல. சரி, இப்போ அதுக்கு என்னடா? இல்லை, நான் சென்னைக்கு போகணுன்ற விஷயத்த நான் ஓப்பன் பண்ணிடுவேன். சரிடா, இப்போ என்ன விஷயம்? என்ன என்கிட்ட காரியாகணும்? இல்லை, என் கூட அக்ஷராவும் வராளாம். கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? இதை எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்லைண்ணா, அவங்க வீட்டில் நிலா கூட போகிறதா தான் சொல்லிட்டு வரான். சரி, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இல்லை, நீங்கள் தான் பேசி எப்படியாவது செல்வானையும் நிலாவையும் என் கூட அனுப்பி வைக்கணும். டேய், அவன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான்டா. அண்ணா, ஏதாவது பண்ணுங்கன்னே, இல்லாட்டி அந்த பிள்ளையை காணாமல் என்கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நானே நெத்திக்கு உள்ள வைக்கிறதா? என்னென்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? ஏதாச்சும் பண்ணுங்க. நீ தானே எல்லாத்தையும் இழுத்து வைக்கிற, நீயே ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே? என்ன எதுக்கிட்ட இழுத்து விட்றதுல? சரி, அப்படி இல்லைன்னா நீங்களும் சத்தியா நீ வாங்க. நான்லாம் வரல, எனக்கு காலேஜில் வேலை இருக்குது. அப்போ அவரையாவது வர சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அவர் கூட வேண்டாம், நிலாவை கூட வர சொல்லுங்க. நிலா எப்படின்னு நான் கூட்டிகிட்டு போவேன், அதுக்கு தான் சொல்கிறேன் அவரையும் வர சொல்லுங்கன்ட்டு. சரிடா, எப்படியாவது சமாளிப்போம். ஆனால் இங்கே வந்து சொல்லிகிட்ருக்கேன். வேறு வழி இல்லை, நான் எப்படியாவது மேட்ரை போட்டு உடச்சிட்றேன். நீங்கள் எப்படியாவது அவரை சரின்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். சரிடா, ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணக்கூடாது சொல்கிறீங்க, அவரும் சரின்னு சொல்லணும், எனக்குலாம் தெரியாது. நீ பண்ணுறதுக்கு உனக்கே ஓவரா தெரியலையா? அண்ணன் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? அதான் எனக்கே தெரியல. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, எனக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா? சரிடா, பண்ணுறேன், விடு. சரி. இங்கெல்லாம் எவ்வளோ இடம் இருக்குது, இங்கிட்டலாம் வந்து உட்கார வேண்டியதானே? டேரெக்டாக போய் அவர் மடியிலே உட்காரணுமா? வேணும்னா உங்கள் மடியில் உட்காந்துக்குவா. பிச்சு போடுவேன், எந்திரிச்சு வந்து இந்த சைடு உட்காடுறான். முடியவே முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன். இறங்க சொல்லுங்கண்ணே ஃபர்ஸ்ட் அவனை. ஏன்டா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, இறங்க சொல்லுங்கள், அங்கிட்ட வந்து உட்கார சொல்லுங்கள். இல்லைடா, அவ்வளோலாம் எனக்கு பெருசாலாம் கஷ்டமாக இல்லை. அவர் அப்படி தான் சொல்லுவார், அவர் கஷ்டமாக இருக்கும், இறங்குடா. அவருக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? இப்போ இறங்க போகிறானா இல்லையா அவன்? செல்வா சார், இப்போ எதுக்கு நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்ச நேரம் சும்மாற. இவனை மட்டும் எப்போ பாரு அடியில் உட்கார வச்சுக்கோங்க. அப்போ நானும் உங்களுக்கு தம்பி இல்லை, அப்படி தானே? நான் உன்னை உட்கார வேணான்னு சொல்லவே இல்லையே. நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்ல, நீ வளர்ந்தாலும் எனக்கு சின்ன பையன் தானே. வீச வச்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. நான் உட்காரல, அவனையும் இறங்க சொல்லுங்க. ஆளாக இறங்க முடியாது. டேய் விடுறான், முடியவே முடியாது. அவன் இறங்குறானா இல்லையா? வேணும்னா நீயும் வந்து இந்த சைடு உட்காந்துக்கோ. 2 பேர்லாம் உங்கள் மடியில் எப்படி உட்கார முடியும்? வேணும்னா என் மடியில் உட்காந்துக்கிறீங்களா? போடா லூஸு, இன்னொரு தடவை இப்படி உட்காந்தானே அடிச்சே போட்டுருவேன்டா. இது ஏன்டா இதுக்கெல்லாம் போய் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்க? நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க நான் சின்ன பிள்ளை தானே. கல்யாணம் பண்ணிட்டாரு, இவர் சின்ன பிள்ளையா? வெளியே சொன்ன யாராச்சும் சிரிக்க மாட்டாங்க? காமெடி பண்ணிட்டு இருக்காரு இப்படி. சரி விடுங்க, எதுக்கு இவ்வளோ பொசசிவ் ஆகுறீங்க? நான் வேணா இறங்கிக்கிறேன். வேணாம், உட்காந்துட்டு போ. என்னை விட சின்ன பையன் வரேன், நானே விட்டு கொடுக்குறேன். எப்படி டென்ஷன் படுத்துறான். சரி. என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். என்னடே எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம்? அம்மா ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருக்கோம். சரிடா சரி. ஆமாம், ஒன்றும் இல்லை. இன்ன வரைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தானுவ, இப்போ ஒன்றும் இல்லையா. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கானுங்க, சண்டை போட்டுருக்குறானுங்க. எங்கம்மா அத்தையே காணோம்? அவங்க கிச்சனில் வேலை இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காவடா. அவங்களையேம்மா வேலை பார்க்க விட்றீங்க? என்ன வேணும்னு சொன்னேன், அவங்க தான் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காவ. சரி. அத்தை உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வருவான்? இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம். சரி. அம்மா இங்கே பாருங்க, இன்னைக்கு நைட் நான் சென்னைக்கு போகிறேன். என்னல திடீர்னு? வேலை விஷயமா. ஓ அப்படியா, சரி. அப்புறம் செல்வானனும் நிலாவும் தான் வராங்க. எதை நானா? ஆமாண்ணே, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு. இந்த மனுஷன் எப்படிங்க சொல்லுவாரு?
அதான் நான் சொல்லியிருக்கேனே, நீங்களும் சேர்ந்து சமாளிங்க. ஓ அப்போ அவர் சொல்லலையா? ஐயோ நீ வேற தாயி காட்டி கொடுத்துறாத. ம் சரி. நான் எப்போ சொன்னேன்? அதுவும் சென்னையில் சுற்றி பார்க்குற அளவுக்கு அங்கே என்ன இருக்குது? இவன் லூஸா? என்னைய வச்சு ஏதோ இந்த பையன் பிளான் பண்ணுறியான். என்னென்ன இதெல்லாம்? டேய் சரின்னு சொல்லு, நான் அப்புறமா அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். வேறு ஏதாவது பிளேஸ் சொல்லியிருக்கலாம்ல, சென்னையில் சுற்றி பார்க்குற அளவுக்கு அங்கே என்ன இருக்குது? டேய் அவன் ஒர்க்கு விஷயமா போகிறான்டா, அவன் போனால் போக வேண்டியதானே, ஏன் பேர் அதுக்கு இதில் இழுத்துட்றான்? டேய் சொன்னதை செய்யலாம், சரின்னு சொல்லு, நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்கிறேன். சரி ஏதோ சொல்கிறீங்க, என்னை வச்சு என்னமோ பண்ண போகிறீங்கன்னு மட்டும் தெரியுது. நீ ஒன்றும் பொண்ணு கிடையாது செல்வா, உன்னை கடத்திட்டு போய் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஷோ இன்ன வரைக்கும் அவன் உயிரை எடுத்தான், இப்போ நீயாடா? சரி விடுங்க. இவங்க 2 பேரும் எதுக்குடா? நான் தான் சொன்னேலமா அவங்க சுற்றி பார்க்க போகிறாங்க. அங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்குமா? அவன் எதுவும் சொல்லாமல் இருக்கான்? ஆமாம்மா, நானும் தான் போகிறேன். நீயுண்ணா? நிலாவையும் சேர்த்து தான். ம் சரி. அத்தை நானும் மாமா கூட போகிறேன். சரிம்மா போயிட்டு வா. நீ எதுக்கு வர? உன்னெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. சுற்றி பார்க்க தானே போகிறீங்க, நானும் வரேன். நான் சுற்றி பார்க்க போகிறேன்னு உன்கிட்ட சொன்னேனா? டேய் நீ தானடா இப்போ சொன்ன சுற்றி பார்க்க தான் போகிறாங்க அப்படின்ட்டு, அப்போ கூட்டிகிட்டு போல இவளையும். நான் சுற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னேனா? நான் வேலை விஷயமா தான் போகிறேன்னு சொன்னேன். செல்வா அண்ணன் நிலாவை கூட்டிகிட்டு சுற்றி பார்க்க போகிறாரு. அப்போ இவ பின்னாடி யார் சுற்றுறது? நான்லாம் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு டென்ஷன் படுத்தாதீங்க சொல்லிட்டேன். அவர் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறாருன்னா அவருக்கு வேலை இல்லை, சும்மா வர்றாரு, அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. நான்லாம் எனக்கெலாம் வேலை இருக்குப்பா. என்னெல்லாம் தொடர்ந்துட்டு இருந்தால் எனக்கு டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. இப்போ எதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் என்னையே பார்த்துட்ருக்கீங்க? நீ நல்லா வருகூடா உங்கள் புண்ணியத்தில். பூ கவலையே பட மாட்டேன். மாமா நான் சும்மா ரூமில் இருக்கேன். சும்மா ரூமில் இருக்கிறதுக்கு நீ இங்கேயே இரு. அத்தை நீங்களாவது சொல்லுங்க. ஏம்மா அவன் தான் முடித்துறன்னு சொல்கிறால, அவன் வேலை விஷயமா போகிறான். செல்வம் நிலாவை பார்த்துக்கிடுவான், நீ ஒத்தையில் தானே இருக்கணும், அதுக்கு பேசாமல் நீ இங்கேயே இருந்துரு. அத்தை ஏம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா, அத்தை சொத்தேன்னுக்கிட்டு. அவன் தான் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான், நீ என்னமோ போகிறேன்னுக்கிட்டு இருக்க. நீங்கள் என் கண்ணுக்கு இப்போ தெய்வமாக தெரியுறீங்கண்ணே. தெரியும்டா தெரியும், ஏன் தெரியாது? சரி சமாளிங்க. நீங்கள் சொன்னால் தான் நம்புகிறாங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டேறாங்க பாருங்கள். ஒன்றெல்லாம் சொல்கிறது கேள் நித்யா, நீ வீட்டில் இரு. அப்புறம் நீ எங்கேயா தொலைஞ்சு போயிட்டேன்னா அப்புறம் உன்னை யார் தேடிட்டு கிடக்கிறது? அவனுக்கு வேலை இருக்குது, அவன் வேலையை பார்க்கட்டும். அவன் வேலை பார்க்கும்போது அவனை தொல்லை பண்ண அவனுக்கு பிடிக்காது பார்த்துக்க. சரிங்க அத்தா. எப்படா கிளம்புற? ஆல்மோஸ்ட் கிளம்புன மாதிரி தான், குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிடுவேன். அப்படியா? காலையிலே சொல்கிறது இல்லை, கிளம்பும்போது சொல்லிக்கிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு போகிறது. என்கிட்ட சொல்ல சொன்னாமா, நான் தான் மறந்துட்டேன். சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் என்ன? சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். ம் சரியா. சரி இப்போ வந்து சொல்லுங்கள், எதுக்கு கீழே நானும் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க? எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இவன் தான் அப்படி சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன். ஏனே எப்படி கோர்த்து விட்றீங்க? என்ன சொன்னேன் அதை முழுசாக சொல்ல வேண்டியதானே? நீயே சொல்கிறான். என்ன 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கள் என்னன்ட்டு. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே நரசிம்மா. இப்போ என்னடா பண்ண அவன்? எங்கே இருக்கான் அவன்? நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஃப்ரீயாக விடுங்க. இப்போ அவன் எங்கே இருக்கான்? என்னடா இவ்வளோ கோவமாயிட்டான்? டேய் செல்வா என்னடா ஆச்சு? எதுக்குடா இவ்வளோ கோவப்படுற? யாரா அவன்? அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு உங்ககிட்ட நாங்கள் என்ன எதுவும் சொல்லலைண்ணே. அப்படி என்னடா பண்ணான்? அண்ணே நீ வாயை மூட்டுற முத, உன்னால தான்டா. இவனால் என்னடா? இவன் தான் ஆரம்பத்துலேயே அவனை லூஸில் விட்டுட்டான், இல்லாட்டி அவன் இவ்வளோ தூரம் வந்திருப்பானா? இப்போ எதுக்குடா நீ உன திட்டிட்டு இருக்க? அண்ணே அவர் மேலே கோவப்பட்டு என்ன செய்ய? விடுங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. அதை அந்த உட்காந்துருக்கானே அவன்கிட்ட கேளுங்க. சித்தார்த் என்னாச்சு? அண்ணே அது வந்து எப்படி சொல்லுவான் அவன் எப்படி சொல்லுவான்னு கேட்குறேன். வாயை திறக்க மாட்டானே. அக்ஷராவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல? ஆமாடா. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே அந்த நரசிம்மா தான். என்னடா சொல்கிற? டேய் இவன் சொல்கிறதுல உண்மையா? ஆமாம் உண்மையை தான் சொல்கிறாரு. அது மட்டுமா பண்ணியிருக்கான்? அக்ஷராக்கிட்டேயே ஃபோன் பேசி இவனை கொன்னுருவன் மிரட்டி இவன்கிட்ட இருக்கிற ஃபைலை எடுக்க சொல்லியிருக்கான். என்னடா சொல்கிறீங்க? இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீங்கள் வேற இன்னும் கேளுங்க, இருக்குது இன்னும் என்ன இருக்குது. அந்த சண்டேல இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அக்ஷரா கூட சண்டை போட்டுட்டு வீட்டில் வந்து கண்ணாடியில் குத்தி கையை கிழிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஓ அந்த காயம் அதனால தானா? ஆமாம் அந்த வீரத்தெலும்பு அதனால் வந்தது தான். நிஜமாவாடா? ஆமாண்ணே. இப்போ அதுக்கு என்ன? எதுக்கு இப்போ சீரியஸ் ஆகுறீங்க 2 பேரும்? வாயை மூடு சித்தார்த், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை.
அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல்லண்ணே, விடுங்க. யார் அவன்? எங்கே இருக்கான்? அவனுக்கு என் கையாலேயே முடிவு கட்டுறேன். எங்கடா இருக்கான் அவன்? என் தம்பியோட லைஃப்பில் விளையாடணும்னு நினச்சா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்ககிட்ட தானே கேட்குறாரு, எங்கே இருக்கான் அவன்? ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் நார்மலாக இருங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன். என்ன விளையாடிட்டு இருக்கியா சித்தார்த்தினி? இப்போ நீ சொல்றியா இப்படி? நான் தான் சொல்லலைன்னு சொல்லலையே, சொல்கிறேன். மூஞ்சி நார்மலாக வைங்க ஃபஸ்ட்டு. இப்போ சொல்லு. சென்னையில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கானா. அந்த வேலையாக தான் சென்னைக்கு போறியா? ஆமாம். ஏன்டா அப்போ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அப்புறம் எதுக்குடா நிலா அக்ஷராலாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க இப்போ? அதானே, என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இவங்க 2 பேரும் எதுக்குடா? ஷோ அண்ணே, நான் யாரையுமே கூட்டிகிட்டு போகிற ஐடியாவில் இல்லை. நான் மட்டும் போயிட்டு வந்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ மட்டும் போயிட்டு வந்துடலாம் நினச்சியா? என்ன எங்களெல்லாம் பார்த்தா இப்படி தெரியுது உனக்கு? நீ சொல்கிறது கேளுங்கண்ணே. சொல்லி தொலை. அக்ஷராவும் வரேன்னு சொல்லிட்டான். ஏன் வேணான்னு சொல்ல வேண்டியதானே? அவன் எங்கே வரேன்னு சொன்னாலும் கூட்டிகிட்டு போயிருவியா? எனக்கு என்ன ஆசையா இந்த இடத்துக்குலாம் அவளை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. அப்புறம் என்ன? அவள் வேணான்னு சொல்லி திட்டி விட்டுட்டேன். உடனே அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டா. என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்படியே சாரு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டீங்க. வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன திரும்பவும் நான் வேணா கண்ணாடியில் கையை குத்திக்கிட்டு உட்காரவா? டேய், நான் அப்படி சொல்ல வரலடா. அந்த இடத்துக்கு எதுக்கு இவங்க 2 பேரும் தான் கேட்குறேன். அதுக்கு தான் நீங்கள் வரீங்கல்ல. ஓ, இவங்க 2 பேத்துக்கும் பாதுகாப்பா நான்? ஆமாம், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்றேன். ஏன்டா அப்போ எனக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? எது? ஆமாடா, இவ்வளையே நாள் சமாளிக்க முடியல. இதில் அக்ஷரா வர 2 பேரும் கூட்டி சேர்ந்தாங்கன்னா என்னைய உண்டில்லைன்னு பண்ணிடுவாங்களே. என்னையவே சமாளிக்கிறீங்க, அவங்க 2 பேர்த்தையும் சமாளிக்க மாட்டீங்களா? அட போடா, நீ வேற. நீயே பரவாயில்ல அதுக்கு. காமெடி பண்ணுற டைமு படுறா உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல? இருக்காதுண்ணே. இல்லைடா, இவ்வளோ பண்ணியிருக்கான். நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு பிரச்சனையும் வராது. செல்வாண்ணே வேற வரார்ல, பார்த்துக்கலாம், விடுங்க. சரி, பார்த்து போயிட்டு வந்துடுவீங்கல்ல? நான் வேணா வரவா? அப்புறம் காலேஜ் யார் பார்த்துக்குவான்? அதுக்கு தான் யோசிச்சுட்ருக்கேன். பார்த்துக்கலாண்ணே, விடுங்க. அதான் செல்வாண்ணே வராங்களே. நல்லா இருக்குடா உன் கதை. சரிடா, 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? சரிண்ணே. டேய் செல்வா, இவனை கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், நான் சின்ன குழந்தை பாருங்க, அடிக்கடி அழுவேன். பால் புட்டியை தூக்கி கையில் கொடுக்க போகிறாரு. வாய் உனக்கு இருந்தாலும் இவ்வளோ இருக்கக்கூடாதுடா. சரி, நீங்கள் போய் கிளம்புங்க. இனி நான் போய் அவகிட்ட கேட்கணுமா? போங்கண்ணே, கிளம்புங்கண்ணே. சரிடா. இப்போ இவகிட்ட போய் எப்படி ஆரம்பிக்க? ரொம்ப ஓவராக பண்ணுவான், நம்மளா போய் பேசலாம். சரி விடுறா செல்வா, எப்படியாவது சமாளிப்போம். எத்தனை ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம்? 3 நாளைக்கு இந்த ட்ரெஸ் போதும், நமக்கு போதும். இந்த மனுஷன் எங்கே போனார்? இவருக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமா என்னன்னு தெரியலையே. சரி விட, அவளுக்கு என்ன கேட்கட்டும், இல்லாட்டி அவரே எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த நெயில் பாலிஷ் டப்பா மட்டும் எங்கிட்டு போச்சுன்னு தெரில. வளையல் எடுத்து வச்சிட்டோம். தேவையான நல்லா எடுத்து வச்சாச்சு. சார்ஜர் முதற்கொண்டு எடுத்து வச்சிட்டோம். நமக்கு வேலை முடிஞ்சு. கிளம்பும் போது குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பிட வேண்டியதான். என்ன இவ நமக்கு முன்னாடி எல்லாம் பேக் பண்ணிட்டான்? ஒருவேளை இவ தான் அவனுக்கு ஐடியா கொடுத்துருப்பாளோ? இந்த முட்டைக்கண்ணி சரியான ஆள். இவளெல்லாம் சரி விடுறா செல்வா, நம்மளாம் வழியே போய் பேசுனா ரொம்ப ஓவராக பண்ணுவான். ஏதோ நமக்கு வேலை மிச்சம். நம்ம பழைய மாதிரி கெத்தாக மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான். நிலா, சொல்லுங்க. இல்லை எல்லாம் பேக் பண்ணிட்டியா? முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, எடுத்து வைக்கிறேன். இல்லை நானே எடுத்து வச்சுக்கிறேன். அட சொல்லுங்க சார். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நானே பேக் பண்ணிக்கிறேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் 4 ட்ரெஸ் எடுத்து வைக்க போகிறீங்க, அவ்வளோதானே? தேவையாடா உனக்கு இதெல்லாம்? எதுக்கு தேவையில்லாமல் போய் அவட்ட வாங்கி கொடுக்குறேன்றேன். 4 ட்ரெஸ்ஸாகவே இருந்தாலும் அது என் ட்ரெஸ்ஸு, நானே எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், சரியா? ஓவராக சீன் போடாதீங்க. எதை சீன் போடுறேனா? ஆமாம், சீன் தான் போடுறீங்க. இங்கே பாரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க? உன்கிட்ட மனுஷன் நின்று பேசுவானா? அப்போ நீங்கள் மனுஷன் இல்லையா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, என்கிட்ட மனுஷன் நின்று பேசுவானான்னு கேட்குறீங்க. நீங்கள் நின்று பேசிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் பேயா? உனக்கு இந்த செருப்படி தேவைதான்டா. ஏம்மா தாயே, உன்கிட்ட வாயை கொடுக்க என்கிட்ட தெம்பில்லை. ப்ளீஸ் என்ன என் வேலையை பார்க்க விடு, நீ உன் வேலையை மட்டும் பாரு, சரியா? சரி ஓகே. நீங்கள் என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றத பெட்டில் எடுத்து போடுங்க, நான் அதை நீட்டாக பேக்கில் அடிக்கிறேன். இது ஒரு வேலையை உனக்கு? நான் வந்து எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறேன்ல. சரி. ஓகே.